Hello friends, welcome back to my channel. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படினா ரோட் சைடுல பண்ற காளான் இருக்கு இல்லீங்களா? அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட்னு தெரியல. என்னோட ஃபேவரட் அது पर्सनली. சோ அந்த ரெசிபி ரொம்ப நாளா ட்ரை பண்ணனும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சோ இன்னைக்கு அந்த ரெசிபி ட்ரை பண்ண போறேன். அப்படியே உங்களோடவும் அந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ரெசிபி செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு பவுல் தேவை. அப்புறம் வந்துட்டு ஒரு கப் சாப்டு மஷ்ரூம்ஸ், ஒரு கப் சாப்டு கேபேஜ், அப்புறம் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண ஆனியன்ஸ். இதில் நான் பாதி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்துட்டு மசாலா ரெடி பண்ணுறதுக்கும் ஆனியன்ஸ் வேணும். ஸோ சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொரியாண்டர், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக், சால்ட், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் கரம் மசாலா. இதெல்லாம் தான் இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம எந்த வாட்டரும் ஆட் பண்ண போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் கேபேஜ் சேர்த்துக்கலாம், அப்புறம் சாப்ட் ஆனியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கையாலேயே க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர், அப்புறம் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ணது. அப்புறம் வந்துட்டு டர்மரிக் பவுடர் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன் டர்மரிக் பவுடர். அப்புறம் சில்லி பவுடர் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த க்ரீன் சில்லிஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் ஒரு ஸ்பூன் வந்துட்டு இது சின்ன ஸ்பூன் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர். அப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு நான் மூடி வச்சுட்டு போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா மிக்சரில் பாருங்கள், இந்த மஷ்ரூம்ஸ்லாம் சின்ன சின்னதாக ஆகிடுச்சு, ரொம்ப சாஃப்டாக ஆகிடுச்சு. இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு தெரியல, வாட்டர் ஆட் பண்ண மாதிரி இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் அதே 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வடை மாதிரியோ இல்லை எந்த ஃப்ரைட் ரைஸ் பக்கோடா தான் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்போது நம்மளுக்கு ஷேப் வந்து ஹோல்ட் ஆகணும். ஸோ பிசைஞ்சிட்டு இருக்கும் போதே நான் சைடில் வந்துட்டு ஆயில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன், ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஹீட் ஆனோடனே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு பக்கோடா போட்டு எடுத்துக்க போகிறேன். நான் வந்து சின்ன சின்னதாக போட போகிறேன், பிகாஸ் அப்போ தான் உடச்சி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை நம்ம ரொம்ப அடிக்கடி திருப்பி விட வேண்டாம். நல்லா நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் வரணும். அதனால ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கூட நம்ம திருப்பி விடலாம். ஸோ இந்த மாதிரி ஆனோடனே எடுத்துடலாம்.
ஸோ சைடில் நான் போட்டுகிட்டே இருக்கும்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு பேன் வைக்க போகிறேன் மசாலாவுக்கு. அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக் சேர்த்துக்கிறேன். கார்லிக் பொரிஞ்சதும் ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன்ஸ் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும்னு இல்லை, டிரான்ஸ்பரண்ட் கலர் ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் வந்துட்டு இங்கே நார்மல் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கேரட் பவுடர் வந்துட்டு ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் கூட அது நல்லா ஃப்ரை ஆகணும் நம்மளுக்கு. நம்மளுக்கு வந்து இந்த மசாலா அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் இந்த மசாலாவை. ஸோ தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் இந்த மசாலா நல்லா வேகட்டும். இப்போ வந்து மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்க. இந்த டைமில் வந்துட்டு நான் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடயே வந்துட்டு டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை மசாலா கூட. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு, அப்புறம் வந்துட்டு நம்மளோட அந்த பக்கோடாக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. இப்போ வந்து நான் கன்சிஸ்டன்சிக்காக இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கிரேவி மாதிரி. ஸோ அதுக்காக அது கூடவே இப்போ வந்து நான் கார்ன் ஸ்லரி ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கொதிக்கிற டைமில் நான் வந்துட்டு இந்த பக்கோடாவை அப்படியே கையாலே சும்மா பிச்சு போட்ட மாதிரி பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பிச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு. இது கூட நான் மசாலா ஆட் பண்ணிட்டு நம்மளோட பக்கோடாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளோட ரோட் சைட் காளான் ரெடி. சூப்பர் எம்மியாக இருக்குது பார்க்கவே. நம்ம வந்துட்டு இப்போ பாவா வீட்டில் தான் இருக்கார் இன்னைக்கு. ஸோ அவருக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்போம். கொட்டினதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ரோட்டு கடை காளான். இது வந்து நம்ம இப்போ பவுலில் டெக்கரேட் பண்ணலாம்.
சுட காளான் மேலே சின்ன சின்னதாக ஆனியன்ஸ் கட் பண்ணி அது மேலே இப்படி போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் கொரியாண்டர். அவ்வளோதான், நம்மளோட ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மஷ்ரூம், ரோட் சைட் மஷ்ரூம் வந்துட்டு பாவா கிட்ட கொடுக்க போகிறேன். சூடாக இருக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. கடையில் வைக்கிற மாதிரியே தான் இருக்கு. அப்படியே இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.